குஜராத்திலேயே எங்கேயோ மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா கணவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தா. என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நீ நான் நிஜத்தில். மகாராஷ்டிராவில் தன்னுடைய கணவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தா. அவரை காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை. டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்கிறாரு. ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில் ஒரு மாதிரி ஒரு கடையில் சமோசா வாங்கலாம், தனக்கும் கணவனுக்கும் வாங்கலான்னு 2 சமோசாவை வாங்கிட்டு, அது உங்களுக்கு தெரியும் நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் தான் சமோசாவை சுற்றி கொடுப்பாங்க. அது மற்ற எத்தனை மசாலாவை விட அந்த நியூஸ் பிரிண்ட் இங்குக்கு ஒரு வாசனை உண்டு. அதோடு சேர்த்து கொடுத்தா அந்த மசாலா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால அந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் அப்படி சுற்றி கொடுத்தாங்க பாருங்கள். இந்த அம்மா ஒரு சமோசா தின்னுக்கிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு, நல்ல மனைவி, அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்காக பிரிச்சுட்டா. கணவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இதை பாருங்க அந்த துண்டு காயத்தை இப்படி பார்த்தா. மறுநாள் ஒரு மராத்தான் போட்டி இருக்கு, ஓடணும். அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு. இத்தனோண்டு பேப்பரில் இருந்ததை பார்த்துட்டு கிழிஞ்ச புடவை, காலில் ஷூ கிடையாது, எந்த செருப்பே கிடையாது. மறுநாள் போய் மராத்தானில் கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்னா. சிரிக்கிறான் எல்லாரும். என்ன நீ பைத்தியமா இப்படி நிற்கிற, இந்த போட்டிக்கு எப்படி வரணும் தெரியுமான்னா. எனக்கு தெரியாது, என் புருஷனை காப்பாற்றணும், எனக்கு வேறு வழி தெரியல சார். ஓட்டமும் நடையுமா நடந்து போகிற தூரம். நீங்கள் நம்புனா நம்புங்க, அந்த அம்மா தான் ஜெயிச்சா, அவள் முதல் பரிசு பெற்றான். அப்போ எல்லாரும் அவளை கேட்டாங்க, இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு. கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது, அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னா. ஒரு துண்டு காகிதம், அந்த துண்டு காகிதத்தில் படித்த ஒரு செய்தியினால சில லட்சம் அவளுக்கு அந்த போட்டியில் பரிசு கிடைச்சு கணவனை காப்பாற்றினான். அதனால் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தப்புன்னு அது மட்டம்னு நான் சொல்லலை. ஆனால் புத்தகங்களில் நீங்கள் தேடி படிக்கணும்.